ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும்ப்பா, ஃப்ரெஷ்ஷாக நாளை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். ஒரு நாள் லீவ் கிடைக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், நல்லா தூங்கி எழுந்துச்சி ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் நம்ம மைண்டு, பாடி அண்ட் சோல் எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லாமே நல்லா இருந்தால் தான் நம்ம ஓவரால் ஹெல்த்து நம்ம வந்து நல்லாவும் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரீசார்ஜ் பண்ணி எனர்ஜைஸ்டாகவே எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு 7 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட் தேவைப்படுது. அந்த ரெஸ்ட்லாம் என்னென்ன, அதை எப்படி எப்படிலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அண்ட் அதனால என்ன பெனிஃபிட்ஸ், இதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃபிசிக்கல் ரெஸ்ட். நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம், அதுலேருந்து ரெஸ்ட் எடுக்கிறோம், வந்து ஒரு ஃபிசிக்கல் பிரேக் எடுக்கிறோம் அப்படின்றது தான் ஃபிசிக்கல் ரெஸ்ட்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கிடையாது. இந்த ஓடிட்டே இருக்கிற லைஃப்லேயும் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்குதுல்ல, அதுவுமே ஃபிசிக்கல் ரெஸ்ட் தான். தூங்கி எழுந்திரிக்கிறது அண்ட் பொறுமையாக ஒரு வாக் போகிறது, இது எல்லாமே ஃபிசிக்கல் ரெஸ்ட்டில் தான் வரும். இந்த ரெஸ்ட் கிடைக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால், ஆப்வியஸ்லி நம்ம பாடி வந்து நல்லாயிருக்கும், நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே ஆக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும், நம்மளும் ஆக்டிவாக இருக்கும். செகண்ட் ஒன், மென்டல் ரெஸ்ட். நம்ம பிரெயினுக்கு எப்பவுமே ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம், என்ன சமைக்க போகிறோம், நெக்ஸ்ட் என்ன வேலை பார்க்க போகிறோம், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்றது வந்து நம்ம மெயினில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் நைட்டு தூங்கும் போது கூட நம்ம மைண்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது ட்ரீமில் கூட சம்டைம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் அடிஷ்னலாக நம்ம கையில் ஒரு ஃபோன் இருக்குது. எப்போ பாரு நோட்டிஃபிகேஷன், சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம அன்பிளக் பண்ணி வெளில வர்றதுன்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரி எதெல்லாம் பண்ணால் வந்து இந்த மென்டல் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க தயவு செஞ்சு. செகண்ட் ஒன் வந்து சோஷியல் மீடியாலேருந்து ஒரு சர்டைன் டைம் வந்து நீங்கள் செட் பண்ணி அதுலேருந்து வெளியில் வாங்க. அண்ட் உங்களால் மெடிடேஷன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து மென்டல் ரெஸ்ட் கொடுக்கும். இந்த மென்டல் ரெஸ்ட்னால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இந்த கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்குல்ல, நெக்ஸ்ட்டுன்னு அது வந்து கம்மியாகும். ஸோ நம்ம வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுவோம் அண்ட் அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டை மென்டலி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கும் நம்ம எப்பவுமே அலர்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இதுவாக இருக்குது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வில் ஃபீல் மோர் மைண்ட்ஃபுல் அண்ட் மோர் லைவ்லி. தேர்ட் ஒன், எமோஷ்னல் ரெஸ்ட். நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு நிறைய எமோஷ்னல் டிமாண்ட்ஸ் இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது தான் வந்து அந்த எமோஷ்னல் ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை மொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் நம்புகிற ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா, அவங்க கூட வந்து பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன் வச்சுட்டு அந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே வந்து எழுதுங்க. அதோட ஒரு பெஸ்ட்டு திங் வந்து உங்களுக்கு இருக்கவே முடியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தெர் இஸ் நோ பெட்டர் மெடிசன் தென் நேச்சரில். ஸோ அங்கே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த எமோஷ்னல் ரெஸ்ட்னால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் நம்ம ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து சப்ரஸ் ஆகி உள்ளே தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வெளிப்படுத்துறதுனால உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அண்ட் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து ஆங்க்ரியாகவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே உள்ளே சப்ரஸ் ஆகிருக்கு. சொல்கிறதுக்கோ இல்லை அவங்க வந்து அவங்க ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு வழி இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த எமோஷ்னல் ரெஸ்ட் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம நிறைய டைம் வந்து இந்த 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 கைண்ட் ஆஃப் இந்த தனியாக இருக்கிறது அண்ட் வந்து நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷாக இருக்கிறோமோ அப்படின்லாம் நமக்கு நிறைய ஃபீல் ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், உங்கள் ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாக இருக்க முடியும். ஸோ இது செல்ஃபிஷ்னே நினைக்காதீங்க, இது உங்களுக்கான டைம்.
ஃபோர்த் ஒன் சென்சரி ரெஸ்ட். இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து ஓவர் எக்ஸ்போஸ் டு நிறைய சென்சஸ். லைக் வந்து லைட்டுக்கு ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சவுண்டு, இந்த ஹெட்செட் மாட்டிட்டுலாம் நிறைய பாட்டு கேட்பீங்க, ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு அந்த மாதிரி. இந்த மாதிரி நிறைய சென்சஸ்க்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கறதே கிடையாது. ஸோ லெட்ஸ் டேக் திஸ் டைம் டு டேக் ரெஸ்ட். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிவி ஆஃப் பண்ணிடுங்க, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துட்டு ஜஸ்ட் உங்கள் விஷுவலுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுங்க. அண்ட் வந்து ஒரு அமைதியான குவைட்டான ரூமில் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து அது ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். அண்ட் வந்து டீப் பிரெத் எடுத்து அது மாதிரியும் ரெஸ்ட்லாம் இதுக்கு கொடுக்கலாம். ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்க சென்ஸ் ஆர்கனுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ வந்து ஓவராக எக்ஸ்போஸ் ஆகி ஓவராக வந்து நம்ம சென்சஸ்லாம் ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அந்த ரெஸ்ட் கிடைக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை வந்து நம்ம ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் ஈஸியாக வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை கடந்து வந்துடலாம். ஃபிஃப்த் ஒன் கிரியேட்டிவ் ரெஸ்ட். நம்ம இருக்கிற டே டு டே லைஃப்பில் நம்ம புதுசாக என்ன பண்ணோம், இன்னோவேட்டிவாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிட்டிவான சுச்சுவேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ புதுசாக என்ன பண்ணோம் அப்படின்றது தான் வந்து ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்னால நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம க்ரியேட்டிவ் திங்கிங்கே வந்து காணாமல் போயிருக்கோம், இல்லை உள்ளே இருக்கிறது வெளியில் வராது. இந்த மாதிரியான இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஒர்க்லேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஹாபியை வந்து பர்சியூ பண்ணலாம். அண்ட் க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டி என்ன மாதிரினா பெயிண்டிங், ட்ராயிங் இதுலெல்லாம் கொஞ்சம் வந்து இன்வால்வ் ஆனோம்னா இதுக்கான ரெஸ்ட், இந்த க்ரியேட்டிவ் ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த க்ரியேட்டிவ் ரெஸ்ட்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்ம வேறு பார்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு நியூ ஐடியாஸ் இருக்கும். அந்த நியூ ஐடியாஸ்னால நம்ம இன்ஸ்பயர்டாகவும் எப்போவுமே மோட்டிவேட்டடாகவும் இருக்கலாம். ஸோ நம்மளால் இன்னும் நிறைய கொடுக்க முடியும், நிறைய ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். சிக்ஸ்த் ஒன் சோஷியல் ரெஸ்ட். நம்ம எல்லாருக்குமே வந்து சோஷியலாக இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்லாம் இருந்தாலுமே அது வந்து நமக்கு ஒரு ரெஸ்ட்டுமே தேவை. எந்நேரமும் கான்ஸ்டண்ட்டாக யாராவது கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்றதுக்காக நம்மளால் போய் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இட்ஸ் ஆக்சுவலி ட்ரைனிங், முக்கியமாக வந்து இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறது தான் வந்து சோஷியல் ரெஸ்ட். இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து நமக்கான டைமை வந்து கொஞ்சம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் கான்ஸ்டண்ட்டாக யாராவது கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கள்ல, அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நமக்கான ஸ்பேஸும் நமக்கு வேணும். சோஷியலி எப்போ பார்த்தாலும் நம்ம ஆக்டிவாகவே இருக்க முடியாது அப்படின்றத பவுண்ட்ரி செட் பண்ணலாம். அண்ட் வந்து நம்ம சோலோ டேட் போகலாம், சோலோ பிக்னிக் அண்ட் சோலோ திங்ஸ். அண்ட் உங்களுக்கு க்ளோஸாக ஒரு சர்க்கிள் இருக்கும்ல, இவங்க கூட இருந்தால் I'll be comfortable withன்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த சோஷியல் ரெஸ்ட்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கான டைம் இருக்கும், நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் எனர்ஜைஸ்டாக இருக்கிறதுக்கும் ஒரு எமோஷனல் பவுண்ட்ரிஸ் நம்மளை சுற்றி போட்டு வச்சுருக்கிறதுக்குமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம சோஷியலாக வெளியில் ஐயோ இட்ஸ் அகெயின் another பார்ட்டி அப்படின்னு இல்லாமல் அந்த பேர்ன் அவுட் ஆன அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம தள்ளி இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு க்ளோஸான பீப்புள் கூட நீங்கள் கனெக்டடாக இருக்கலாம். செவன்த் ஒன் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். ஸோ டே டு டே நம்ம ஸ்பிரிச்சுவல் டிமாண்ட்ஸ்லேருந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் வந்து இதை சொல்லுவாங்க. ஸோ இதனால நமக்கு நம்மளோட இன்னர் செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சான்ஸாக இருக்கும். இது ஆப்வியஸ்லி வந்து மெடிடேட் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், அண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகலாம். இட்ஸ் நாட் ஓன்லி கோயிலுக்கு போகிறது, சர்ச் போகிறது, மாஸ்க் போகிறதுன்னு இல்லாமல் நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியான உங்கள் சோலுக்கான ஒரு விஷயத்தை தேடிக்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான ஒரு நல்ல காஸ்க்காக நம்மளை வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் நேச்சர், ஆப்வியஸ்லி நேச்சரில் நம்ம சோல் ஃபைண்ட் பண்ண முடியல வேறு எங்கே. ஸோ நேச்சர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்னால நமக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட இன்னர் செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம டீப் டவுன் நம்ம யார் அண்ட் வாட் வி ஆர் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, நம்ம ஒரு ஹியூமனாக ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃப் லீட் பண்ணுறதுக்காகவும் டவுன் டு எர்த் பர்சனாக இருக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம இந்த 7 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட் என்னென்ன, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோம். ஆனால் இதெல்லாமே நம்ம லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு பார்த்தா அது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் நம்ம இதை நம்ம லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ரெஸ்ட் வேணும் அப்படின்றத வந்து இந்தந்த நாள், ஓகே நான் இன்றைக்கி வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், இன்றைக்கி வந்து நான் இது சோஷியல் மீடியா ஆஃப் பண்ணி வச்சுட்றேன், இந்த மாதிரி உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம ஒர்க்குக்கும் எக்ஸசைஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து
தனித்தனியாக டைம் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்டுக்குமே வந்து டைம் செட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பி இன்டென்ஷனல். நீங்கள் எந்த மாதிரியான ரெஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து இன்டென்ஷனலாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மேபி வந்து ஃபிசிக்கல் ரெஸ்ட் இருக்கலாம் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் எது உங்களுக்கு தேவைன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து டேக் சம் பிரேக்ஸ். ரொம்ப வந்து உங்கள் பாடி அண்ட் மைண்டை வந்து போட்டு ஒரே விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இல்லாமல் லெட்ஸ் டேக் சம் ரெஸ்ட். என்ன மாதிரின்னு பார்த்தோம்னா வாக் பண்ணலாம், இல்லை மெடிடேட் பண்ணலாம், ஒரு ஒர்க் பண்ணும்போதே ஒரு ஷார்ட் பிரெத்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரியான பிரேக்லாம் எடுங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்க. இந்த டைம் அண்ட் எனர்ஜி நான் இதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்க எல்லாத்துலேருந்தும். லைக் வந்து டெக்னாலஜி, சோஷியல் மீடியா அண்ட் வந்து மைண்டு தினைக்கும் ஒர்க் பண்ணுறதுலேருந்துமே வந்து ஒரு சர்டன் டைம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருங்க. சிக்ஸ்த் ஒன் வந்து புது புது விஷயத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு வேறு கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது எல்லாமே பண்ணால் பத்தாது. செவன்த் ஒன், இது எல்லாத்தையுமே ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க. ஸோ தட் வந்து இந்த 7 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட் எப்படியாவது வந்து உங்கள் லைஃப்பில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் ஒரு பெட்டர் ஹெல்த்தோடையும் வெல்த்தோடையும் ஒரு ஃபுல்ஃபில்டான ஹியூமனாக இருக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் புது புது டாபிக்ஸ்லாம் தெரியணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.